சென்னை கோவிலம்பாக்கம் நேரு நகர் பகுதியில் லாங்குவேஜ் மற்றும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அளிப்பதில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஸ்பீக் ஈஸி ஸ்கில் அகாடமியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி டி ஹேமலதா அவர்கள் இந்நிறுவனத்தின் சிறப்பினை குறித்து நேயர்களுக்கு விளக்குகிறார். வணக்கம், என்னுடைய பேர் ஹேமலதா, லாங்குவேஜ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்பீக் ஈஸி ஸ்கில் அகாடமி. வி ஸ்டார்டட் திஸ் அகாடமி இன் 2022. ஸோ நாங்கள் இதோட மோட்டோ வச்சு கிரியேட் பண்ணது என்னன்னா, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ளஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் சேர்த்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கேயாவது அகாடமி இருக்குன்னு நான் 2022 சர்ச் பண்ணும்போது எனக்கு எந்த அகாடமியும் பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ட்ரைனிங் சேர்த்து கொடுக்குற மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ தாட் டு ஸ்டார்ட் ஒன் அண்ட் நான் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்குமே நான் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் என்னோட ஹெட் ட்ரைனர் வந்து எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் காலேஜ் ட்ரைனிங் ஃபார் லாங்குவேஜ். ஐம் பேஷனேட் அபவுட் லாங்குவேஜ் ட்ரைனிங். ஸோ என்னோட ட்ரைனரோட சேர்ந்து நான் காலேஜ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து தான் நம்ம ஸ்பீக் ஈஸி ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் வந்து 3 to 4 இயர்ஸாக வந்து லாங்குவேஜ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன் அகாடமி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட ட்ரைனிங்கை வந்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டில் ரேண்டமான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எது மாதிரி ட்ரைனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து தான் நம்மளோட சிலபஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரீ பேசிக், பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட் அண்ட் ஐஎல்ஸ் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற காலேஜஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பீக் ஈஸி அதோட கால் பதிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்பீக் ஈஸியோட ட்ரைனிங் காகிதமில்லை, தாசான் மெமோரியல் காலேஜ் அண்ட் பிவிஎம் ஸ்கூல்ஸ் மாதிரியான டாப் ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இங்கே வரும்போது ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் அப்படிங்கிறத வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃப்ரெண்ட்லியான ட்ரைனரோட ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் கிடைக்குமான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க. ஸோ அதோட மோட்டிவாக தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நல்ல ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு ஃபோரமும் அண்ட் அவங்களுக்கான சிலபஸ் அண்ட் கரிக்குலமை வந்து ட்ரைனர்ஸோட ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுக்கறதுனால ஸ்பீக் ஈஸியை தேடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் கற்றுட்டு இருக்காங்க. இது அவங்களோட ஃபியூச்சருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கான கெரியர் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ், டீச்சர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் இவங்களுக்கான கான்ஃபிடென்ஸை தான் ஸ்பீக் ஈஸி எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஜோனில் ஸ்பீக் ஈஸி வந்து இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. வணக்கம், என்னோட நேம் வந்து ரமணி. நான் ஹோம் மேக்கராக இருக்கேன். ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் வந்து மாண்டசரியில் டீச்சர் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்பீக் ஈஸியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணேன். கேப்பில் இருந்ததுனால வந்து சம்டைம்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது வந்து எடுக்கிறத வந்து சீக்கிரமாக மறந்துடுவேன். ஸோ எத்தனை தடவை மறந்துட்டாலுமே வந்து அதை இங்கே நான் கேட்கும்போது ட்ரைனர்ஸும் மேமும் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அதிலேருந்து கொஞ்சம் என்னுடைய லாங்குவேஜ் ஸ்கில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கணும் அப்படின்னாலும் அதில் வந்து புரியாமல் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதில் வந்து லேர்ன் பண்ணி நிறைய புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதோடைய மீனிங்கோடு நான் சொல்லிக் கொடுக்கும்போது அது ரொம்பவே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லாங்குவேஜ் சென்டரில் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் எடுக்கிற அளவுக்கு ஒரு டெவலப் ஆகியிருக்கேன். ஸோ இப்போது ஸ்பீக் ஈஸி வந்து ஸ்டெப்பிங் இன்டு 4th இயர். ஸோ இப்போ வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பள்ளிக்கரணை அண்ட் வேளச்சேரியில் எங்களோட நியூ பிரான்ச்சஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பள்ளிக்கரணையில் டெக்கிசாஃப்ட் எஜுகேஷனல் சர்வீஸோட கொலாபரேஷனில் எங்களோட செகண்ட் சென்டர் இருக்குது. கைவேலி வேளச்சேரியில் பிரைட் பாத் பிளே ஸ்கூலோட கொலாபரேட் பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எங்களோட சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து இந்த லாங்குவேஜ் ட்ரைனிங்கை, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நம்மளோட மக்களுக்காக இன்னும் ஒரு ஜென்டில் வேலை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அண்ட் எல்லாருமே அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அவங்களோட கெரியர்ஸில் பெஸ்ட்டாக விளங்கணுங்கிறது தான் ஸ்பீக் ஈஸியோட எக்ஸ்பெக்டேஷன். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங்க்குமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். Before joining Speak Easy, I had this fear of fluently speaking to people. Often I'll be surrounded with people who converse with me in English, and I had this fear, like how am I going to reply to them? How am I going to be sharing my opinions to them? And how even since English is a common language which is used in corporate world or wherever you go outside, and it's a common means, right? So I was in a situation that I need to improve myself in order to survive in the corporate world since I'm from an IT background. So before coming to Speak Easy,
As I said previously, I had this fear, and I had some kind of a poor vocabulary, and also I had this nervousness. I faced so much nervous situations where I was trying to give even a small presentation or a 5-minute speech before like 10 or 15 members, and I would get stuck up in all of a sudden, and I would forget everything I had in mind, even though if I prepared previously. And after joining the Speakeasy, like it's been 3 months now, and as you can see, I was not actually able to speak this fluently before itself. I used to speak, I used to insert my native language. That is the பெண்கள்னு வரும்போது வி ஷுட் பி இண்டிபெண்ட். அது ஒன்று தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம என்ன ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருந்தாலும், நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருந்தாலும், ஒரு ஒர்க் அப்படிங்கிறது வந்து கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் வேறு எதுவுமே கொடுக்காது. நம்ம ஏர்ன் பண்ணுற மணி கொடுக்குற கான்ஃபிடென்ஸ் வேறு எதுவுமே கொடுக்காது. மேபி நான் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே அவங்களோட சொந்த முயற்சியில் உங்களுக்கு இருக்கிற சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கூட உங்களால் மேலே வர முடியும். அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நானாக தான் இருப்பேன். என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட், என்னோட கூட இருக்கிற வெல்விஷஸோட சப்போர்ட்னால தான் நான் இங்கே இன்றைக்கி உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கும் அது எல்லாமே வந்து கை கொடுக்கும். Hi, this is Vishwa from Speakeasy. Since I have joined Speakeasy past 2 months, I have got so many benefits of joining this Speakeasy. Since I had the problem of public speaking, working with people, etc., this Speakeasy helped me to overcome these many problems by conducting live interacting classes with people as well as offline classes, so that I could able to overcome the problem of fear. And previous week I had an interview session on VIT where I cracked the interview. I did so well and I got selected in VIT. So thanks for Speakeasy to help me to overcome the problem of these communications. கம்யூனிகேஷன் ட்ரைனிங் ஆர்எல்ஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இது மாதிரியான லாங்குவேஜ் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எந்த விதத்தில் தேவைப்பட்டாலும் எங்களோட டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட அட்மின் அண்ட் டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் உங்களுக்கான ஆப்ஷன்ஸையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Hello all, my name is Karthik, founder of Business Centers Design and Digital Services. We are collaborated with the Speakeasy Skill Academy. நாங்களும் Speakeasy Skill Academy சேர்ந்து இந்த டிசைன் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது யாருக்கானதுன்னா மெயினாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸோ அவங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் டிசைன் சர்வீசஸ். ஸோ அவங்களுக்கான டிசைன் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸாக ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் குவாலிட்டியோடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, உங்களுக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அதாவது டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, டெய்லி போஸ்டர்ஸ் அப்லோட் பண்ணுறது, அதுக்கான ப்ரௌச்சர் டிசைன்ஸ், அதுக்கான பேம்ப்ளெட்ஸ், ஃப்ளையர்ஸ், இதெல்லாம் வந்து த்ரூ விசிபிள், அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வேர்டாக கண்டென்ட்டாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் த்ரூ அ விசன் மூலியமாக நம்ம எப்படி ஒரு நம்மளோட ப்ராடக்டை மக்களுக்கு ரீச் பண்ணுறது, அதை பார்த்து நிறையா உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அது மூலயமா நீங்கள் நிறையா சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டிசைன் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் உங்களுக்கு கீழே.